வெல்கம் டு அவர் ஹெச்என்டி குக்கிங் சேனல். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாமளும் போட்டுடலாமா? நான் இன்றைக்கி மணத்தக்காளி காய வச்சு தான் வத்தல் போட்டிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 1 கப் அளவுக்கு மோர் நல்லா எடுத்திருக்கேன். அதில் கல் உப்பு, தூள் உப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சட்டுன்னு கரையும். இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம மோர் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டு கைப்படாமல் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொட்டி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் நல்லா நமக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கொட்டினப்போ எல்லாம் க்ரீனிஷாக இருந்துச்சு. இப்போ லைட் ப்ரௌன் கலராக எல்லாமே ஊறி லைட்டாக ஆகிடுச்சு. இது நம்ம பிளேட்டில் கொட்டி ஃபில்ட்ரு பண்ணி பிளேட்டில் கொட்டி மாடியில் நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மணத்தக்காளி காய் நல்லா வத்தல் நம்ம குழம்பு யூஸ் பண்ணி வத்த குழம்பு வைக்க சூப்பராக இருக்கும். பொரித்து நம்ம மோர் சாப்பாடு, தயிர் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். இந்த மோரை ஊற்றிடாதீங்க. திரும்பி நம்ம காய வச்சுட்டு ரிட்டன் இந்த மோர்லேயே போட்டு ஊற வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வெயிலில் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 1 டே ஃபுல்லாக நான் காய வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அங்கங்கே ஒவ்வொரு காய் நல்லா காஞ்சிருக்கும், ஒன்று காயாமல் இருக்கும். ஸோ ரிட்டன் நம்ம திரும்பி அதே மோரில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஏன் ரிட்டன் மோரில் போடுறோம்னா, அப்போ தான் நம்ம அதில் இருக்க கசப்பு தன்மைலாம் போய் சூப்பராக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இது நம்ம வத்த குழம்பு வச்சுக்கலாம். நம்ம பொரித்து சாதத்துக்கு தயிர் சாதம், மோர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.